இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, அதே மாதிரி வருகின்ற நாட்களில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பொதுவாகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் நட்புக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எடுத்த முடிவை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் கொஞ்சம் வீசிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா காசே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு பக்கம் வருமானம் வரும், கொஞ்சம் நிம்மதி அடைவீங்க. சரி, மாதிரி இந்த பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை, குடும்ப பொறுப்பு இதெல்லாம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். அப்பா அம்மா இருந்தாலும் கூட இந்த குடும்ப பொறுப்பை இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலி தான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக கோபப்படக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த மாதிரி தான் ரிஷபராசி அன்பர்களுடைய குணம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி எப்பவுமே நடைபோடக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு ஏப்ரல் 26 வரை முன்னேற்றமான பலன்களை தர இருக்கிறார். நினைத்தது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் படிப்படியாக வரும். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இதனா வரையில் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். தொடர்ந்து அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் வரவு அதிகரிப்பார். தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன இடைவெளி இருந்திருக்கும், அந்த இடைவெளியை குறைப்பார். ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குருவால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலும் அவருடைய பார்வையால் மே 11 வரை யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க, வரன் தேடிட்டு இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக புதிதாக ஒரு இடம் வாங்கலாம் அல்லது புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் தொடங்கினீங்கன்னா அமோகமான வெற்றி கிடைக்கும். வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தில். மாணவர்களை பொறுத்தவரையிலும் தேர்வு முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு. உயர்கல்வியில் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த கல்வி தான் பயிலும் அப்படின்னு. அந்த கனவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பாடப்பிரிவில் இங்கே விரும்பிய அந்த இடம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுபிச்சம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஜீவஸ்தானம் சனி சஞ்சரிப்பதனால பணியிடத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நடராஜரை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க தெளிவான மனதுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் சஞ்சரிக்கும் சனி பகவான் வேலைப்பளு கொஞ்சம் அதிகம் கொடுப்பார். சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட விரயஸ்தானத்தில் உள்ள சூரியன் கொஞ்சம் செலவை கூட்டுவார். 3ல் இருக்கிற செவ்வாய் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குவார். சகோதரர் வழியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாத முற்பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோகமான பலன்கள் கிடைக்கும். ராகு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வழங்குவார். விருப்பங்கள் அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். தொழிலில் கூட நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். தடைப்பட்ட பணியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி அதை ஜெயிக்க வைப்பீங்க. ஜென்ம குருவால் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மாத முற்பகுதியில் பார்த்திங்கன்னா எதிர்பார்ந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, பில்டிங் கட்டுற தொழிலில் செய்கிறவங்க, அதே மாதிரி யூனிஃபார்ம் துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காவல்துறை, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வங்கியில் கூட ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் டக்குன்னு இந்த டைமு கிடச்சிடும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. தலைமைக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சில ரோகிணி நட்சத்திரக்காரங்களாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அன்றைய தினம் இருக்கிறது நல்லது. முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுடைய குறைகளை சொல்லி மனதில் இருக்கிற பாரத்தை குறைச்சிக்கோங்க. நம்பிக்கையோடு போய் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் எல்லாம் குறைச்சி நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவான எண்ணத்தோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். மாதம் முழுவதும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல கூட இதுனா வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். புதிய இடம், வீடு வாங்குவதற்கான முயற்சியில் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி எல்லாமே வெற்றியாகும். மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு, சுக்கிரன், புதன் இவங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவை நனவாக்குவாங்க. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. குரு பகவான் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு ஆதாயத்தை அதிகரிப்பார். இந்த சித்திரையில் வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் சுப செலவுகள் கொஞ்சம் ஆகும். ஒரு சிலருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் உயர் கனவு ஒன்று கேட்டிருப்பீங்க. நம்ம இந்த தான் படிக்கணும், இந்த பாடப்பிரிவு தான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். திருமண வயதில் இருக்கிறவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். புதிய வீடு குடிபெயரத்துக்கான யோகம்லாம் இருக்குது. ஏப்ரல் 26 முதல் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுனால இதுனா வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு.
அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். எதனாலனா உணவால் தேவையில்லாத வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். திருத்தணி முருகனை வழிபட்டுடுவாங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற 30 நாட்களுமே இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.